அப்புறமா உங்களுக்கு நான் சொன்னது என்னன்னா, இவ்வளவு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உங்க வாழ்க்கையில ஏதாவது ஆண்டவர் செய்ய வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும்னு நான் சொன்னேன். நீங்க என்ன நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க. அப்ப அதுக்கு என்ன வழின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் செய்யுங்க. சின்ன சின்ன விஷயம் எதுவானாலும் அதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை முதலாவது வைத்துக் கொள்ளுங்கள். அவர் நமக்கு முதலாவதானவர். அவரை கனப்படுத்த நாம் பிரயாசம் எடுக்கணும். அவரை கனப்படுத்த நாம் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வழிமுறையை நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன வழிமுறை சொன்னேன்? காலையில விடிஞ்ச உடனே நம்ம எல்லாரும் எழுந்துக்கிறோம். எழுந்தா நமக்கான பணியை நம்ம செய்வோம். இப்போ நாம என்ன பணி செய்வோம்? வீட்டு சமையல் செய்வோம், வீட்டை சுத்தம் பண்ணுவோம், ரேஷன் கடைக்கு போவோம், இல்லை வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போவாங்க. இப்படி பல்வேறு வேலைகள் நம்ம செய்வோம். அப்போ அந்த வேலைகளை செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன செய்யணும்? ஒரு வீட்டை எழுந்த உடனே முகத்தை கழுவி நம்மளை கொஞ்சம் சுத்தப்படுத்திக்கிட்டு ஒரு பாயோ ஒரு இந்த மாதிரி ஷீட்டையோ கொண்டு போய் ஒரு மூலையில் போட்டு முழங்கார் பண்ணிட்டு, ஆண்டவரே எனக்கு கால் வலிக்குதுப்பா, என்னால் நடக்கவே முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஏதோ ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் எல்லாருக்கும் இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுக்கணும். இது நமக்கா தெரியும். உங்கள் ஸ்டைலில் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஆண்டவருக்கு அறிக்கை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் அப்படின்னா, நைட்டு நல்லா தூங்குனீங்க, எனக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்தீங்க, இன்னைக்கு புதிய நாளை காண கிருபை செஞ்சீங்க, எனக்கு இந்த வேலையெல்லாம் நான் செய்ய போகிறேன், அந்த வேலை செய்யறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, நான் அந்த கான்ட்ராக்டரையோ அந்த மேஸ்திரி கண்ணிலையோ எனக்கு தயை கிடைக்க செய்யுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்னை காப்பாற்றுங்க. அது மாத்திரம் இல்லை, என்னால் சுமக்க முடியல, நடக்க முடியல, எனக்கு வேலை செய்ய முடியல, வேலை செய்யலைனாலும் என் வாழ்க்கை ஓடாது, சம்பாதிச்சா தானே என் வாழ்க்கை ஓடும், அதுக்கு ஒரு வழி எனக்கு கொடுங்க அப்படின்னு உங்கள் தேவையெல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு உங்கள் வேலையை ஆரம்பிங்க. அப்போ அவர்கிட்ட சொல்லி நீங்கள் செய்யும்போது அவர் எல்லா இடங்களிலும் அவர் நின்று உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். இந்த அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி இதை செய்யுங்க. இதை முடிச்ச உடனே மாலையில் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அல்லது சாப்பிட்றதுக்கு முன்னாடி மறுபடியும் அதே மாதிரி ஒரு பாயை எடுத்து போய் அங்கே மூலையில் போட்டு, ஆண்டவரே காலையில் ஏன்னா நான் இவ்வளோ கேட்டேன், எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்டேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டேன், ஆனால் எல்லாத்துலேயும் எனக்கு உதவி செஞ்சீங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கேட்டிருந்தா கண்டிப்பாக நடக்கும்.